யானை இப்போல்லாம் பயப்படுறதே இல்லை, ஒன்றுக்குமே பயப்படுறது இல்லை. அது முன்னுக்கெல்லாம் ஆளுகளாக சத்தம் போட்டாலே போயிடும். ஒரு யானை போயிடுது, ஒரு யானை போகாது. அதுக்கு எப்போ போகணும்னு தோணுமோ அப்போ தான் போகும். யானை வருது யானை வருது யானை வருது டோய், தும்பிக்கைய ஆட்டி ஆட்டி யானை வருது டோய் டோய், யானை மேல பூனை வருது டோய். கோயம்புத்தூர் மாவட்டம் திருநாய்க்கம்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நாய்க்கன்பாளையம் கிராமத்தில் சேர்ந்த பாலமலை என்கிற பகுதியில் அதில் 7 கிராமம் இருக்குது. 7 கிராமத்தில் வந்து பசுமணிங்கிறது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, கோயிலுக்கு தள்ளி உள்ளே வரும். ஒரு மாமிட்டி ஏலேலோ மண்ணெடுத்து போறாங்கண்ணா ஏலேலோ வீடு எழுப்பே, வீட்டுக்குள்ளே யாரப்பா சின்னாசாமி சின்னாசாமி, வெளியே வந்த ஏலேலோ கணறிவா நான் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தூரமாக வந்தேன். இவரும் முந்திட்டார். முந்தின உடனே அந்த புதற்குள்ளே இருந்து வந்தது அப்படி ஒரே தட்டி கொண்டு போய் அது மர சிம்பரில் வச்சுட்டு, ஓ இனி நானும் இருந்ததுன்னா நம்மளால் யாரும் கவனிக்க மாட்டாங்க, நான் எப்படியோ தப்பி போகணும். அந்த பைகையெல்லாம் தூக்கி எடுத்து வீசி எறிஞ்சு போட்டோம். நான் ஒரு பத்து ஒட்டியாந்துட்டேன். வள்ளி வழி வனதனிலே வழி வனதனிலே கிளி கிளி கிழங்கெடுப்போ வழி கிழங்கெடுப்போ, கிழங்கெடுத்தா குளிர்தனிலே வழி குளிர்தனிலே லாலே 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 லாலே. அதே மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸுகளும் அவிகளும் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் நைட் நேரத்துல எல்லாம் எங்கேயுமே அவிகெல்லாம் அதிகமாக நடக்க முடியாது. தூரமாக போகணுன்னாலும் நைட்டில் யானைகளாட்டு. நான் இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது பாத்ரூம் இந்த குடிசை கூட இல்லாத தானே இருந்தது எங்கள் வீட்டில். நான் வந்ததுக்கப்புறம் தான் இப்போது பாத்ரூம் இந்த மாதிரி குடிசையாவது போட்டு கொடுத்தாங்க. முன்னாடியெல்லாம் குளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம். இப்போ 2வது குழந்தை இங்கே பாத்ரூம் போகிறதுக்கு நடக்கவும் முடியல, தூரமாக தான் போகணும். நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டதானே. அதுக்கு மூணு நாளுக்கு அப்புறம் தான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 நாளுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். வீட்டுக்கு போனால் யானை தொந்தரவுனால நிறைய சாப்பிட்டேன்னா ஆகும், ஏதோ ஒடிய ரிட்டர்னுக்கு வரவும். அந்த தொந்தரவு நீக்கணும்னா சாப்பாடு வழியிலே கொஞ்சம் கம்மி. அப்பா நான் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபுல்லாக தீர்வு நான் வணக்கம் இருக்கிட்டா இது ஒன்றும் அதுக்கு மேலே போக மாட்டேன்னு இருந்தாலும் ஒரு வீடு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால் அந்த நேரம் வந்து பாரு என்ன பண்ண முடியும். அப்போ பக்கத்துலேயே இதுக்குள்ளே பார்த்து பண்ணுவாங்க. காலையில 8 மணிக்கு மேலே தான் அந்த பக்கம் போவாங்க. தூரமாவே போக முடியும். 7 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும். 5:30 ஆனாலே போது வந்துடும். இங்கே எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடந்து போய் வருமா வராதான்னு பயந்து தானே போகணும். அப்புறம் இப்படி ஒரு சார் வந்தார். வரும்போது இத்தனை பிரச்சனையை சொல்கிறதுக்குள்ளே அவர் இருந்து, சரி உங்களுக்கு இத்தனை பிரச்சனைக்கு முக்கியத்துவம் என்ன வேணும் அப்படின்னாரு. அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து எங்களுக்கு ஒரு டாய்லெட் வேணும், நைட்லலாம் போகிறதுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது, காலையில் 7 மணி வரைக்கும் நிற்குது, சாயங்காலம் 5 மணிக்கே வந்துடுது யானை, நம்ம எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சரின்ட்டு அப்புறம் அவர் இருந்து சரி நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இந்த கிராமத்தில் வந்து இன்னும் நிறையா தேவைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தா ரோட் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் விவசாய ப்ரோக்ராம்லாம் இன்னும் நிறையா நடத்தணும்.
இருந்தாலும் வந்து இவங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல் வந்து டாய்லெட் இருந்தங்காட்டி நாங்கள் இந்த டாய்லெட் பயோசெப்டிக் டேங்க் மாடல் டாய்லெட் பண்ணியிருக்கோம். இந்த பயோ டாய்லெட்டு சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து எங்கள் சிஎஸ்ஆர் கமிட்டி மூலிமா நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். அதில் வந்து நார்மல் செப்டிக் டேங்கோட இந்த ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துல பயோசெப்டிக் டேங்க் வந்து நல்லா சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. அது இல்லாமல் இங்கே 70% ஆஃப் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாடலில் வர ஃபெர்டிலைசரை வந்து அவங்க அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரங்கநாதர் கோயில் வரைக்கும் ரோடு இருக்குங்க. அதில் இருந்த ஒரு 7 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. கரடு முரடான பாதை தான். பாதையில் வந்து எந்த வாகனமெல்லாம் காரெல்லாம் வர முடியாது. 2 வீலர்லேயே வர்றதுனால ஓட்டுறவங்க வந்து நல்ல திறமைசாலியாக இருந்தால் தான் ஓட்டிகிட்டு வர முடியும். ரோட் ஃபெசிலிட்டி வந்து எதுவுமே இல்லாதங்காட்டி வந்து சிஎஸ்ஆர் கம்பெனிஸும் என்ஜிஓஸும் வந்து வர முடியாத சூழ்நிலை வந்து அதிகமாக இருந்தது. அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 கிலோமீட்டர் ரோடு இல்லை, நடுவில் எப்போ வேணாலும் யானைகள் வந்து வரலாம். இங்கேருந்து இங்கே வந்து கட்டுறதுக்கு இந்த வண்டி வாடகை இருக்குனுங்க. அங்கே இது இன்னும் அங்கே கட்டிருக்காங்க. அந்த வீடு தானே இங்கே அதே வண்டி தானே வருது. இங்கே ரோடு இல்லை, இங்கே வர முடியாதுன்னு நிப்பாட்டுங்க. நம்ம கொத்தனார் வேலை இங்கே யாருக்கும் தெரியாதுங்களா, அதனால வந்து அவிகளை கீழே இருந்து தான் கூட்டு வரணும். போகிறதுக்கு வர்றதுக்கும் சிரமம். போனாலும் போய் தங்கி தான் வேலை செய்யணும். வேலை செய்யணும்னா யானை காட்டுக்குள்ளே தங்கி வேலை செய்கிறதுக்கு அவங்க எல்லாம் எங்கே போனாலும் போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வரக்குள்ளே வீட்டுக்கு வர்றவிங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு இருந்து பார்த்துட்டு மறுநாளைக்கு போய் நம்ம கூப்பிட்டு வந்தோன்னா நான் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் இத்தனை சிரமம் இருக்கிறதாச்சே. நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிக்கங்கும்போது வயசு வீடு வீடு அருமை கட்டிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.